ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், அதாவது ஒப்பட்டுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் செய்யறதுக்கு பயமாக இருக்கும். கரெக்டாக வருமா, ஏதாவது ஃபெயில்யூர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய தெரியாதவங்க கூட இந்த ஒப்பட்டை செய்வீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில், பயமே இல்லாமல், ஃபெயில்யூரே இல்லாமல் நம்ம தாராளமாக செய்யலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒப்பட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மைதா மாவு வந்து நான் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து உள்ள பூர்ணத்துக்கு வந்து ஒரு கப்பு, பெரிய கப்பில் ஒரு கப்பு, அதாவது 200 மில்லி டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ இதை வச்சுட்டு இந்த மாவு வந்து நம்ம பிஃபோர் 1 or 2 hours பிஃபோர் பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா நல்லா அந்த ஜவ்வாட்டம் நல்லா வரும். உங்களுக்கு பிசையும் போது அது மாவு கொஞ்சமாக இருக்கும், அதாவது உள்பூர்ணம் ஜாஸ்தியாகவும் இந்த இந்த மேல் மாவு வந்து நல்லா உங்களுக்கு சாகியாக ஈஸியாக உங்களுக்கு நல்லா எல்லா பக்கமும் சன்னமாக ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம 1 or 2 hours பிஃபோர், அதாவது 4-5 hours கூட பிசைஞ்சு வைக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து நல்லா அந்த ஸ்டிக்கினஸ் அது நல்லா வரும், உங்களுக்கு ஜவ்வாட்டம் வரும். இப்போ இதுக்கு 1/4 கிலோ மாவு எடுத்துருக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறம் ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு, இது போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம நல்லா சாகியாக பிசைஞ்சிக்கணும். இதுக்கு வந்து எண்ணெய் மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக சொதம்பெல்லாம் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். இது வந்து கொஞ்சம், அதாவது எப்பவும் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக நம்ம கையில் அப்படியே இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி, நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம கொஞ்சம் சாகியாக பிசைஞ்சிக்கணும். இது மாதிரி இருக்கணும். இப்போ இது பிசைஞ்ச அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 கப் அளவுக்கு நமக்கு இந்த எண்ணெய் செலவாகும். இதுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இந்த பிசையும் போது இந்த எண்ணெய் வந்து மொத்தம் இதோட அப்சர்வ் ஆகிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசையணும். அது மாதிரி ஒரு 2-3 தரம் பிசைய வேண்டியது இருக்கும். இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும், ஒப்பட்டு நல்லா வரும். இப்போ நீங்கள் கர்நாடகா பக்கம் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஒப்பட்டு வந்து, அவங்களது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப தின்னாக செய்வாங்க. அதுபோல் இது மாதிரி மாவு பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி செய்யலாம், நம்ம நல்லா தின்னாக செய்யலாம். இப்போ பாருங்கள், இப்போ மாவு மொத்தம் எண்ணெய் மொத்தம் அப்சர்வ் ஆகிடுச்சு. இது போல் நம்ம திருப்பி திருப்பி பிசையணும். இந்த மாவு எண்ணெய் இழுத்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 தரம் 3 தரம் இது மாதிரி பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஜவ்வாட்டம் வரும். இப்போ என்னுடைய லிங்க்லேயே மைதா சப்பாத்தி இன் டிஃப்ரெண்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அந்த மாவும் இது மாதிரி தான் பிசைஞ்சுக்கணும். நார்மலாக நம்ம சப்பாத்தி ஆட்டம் இல்லாமல் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ நாம் வந்து நார்மலாக கோதுமை மாவாட்டம் அது பிசைஞ்சு செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரைனஸும் கெட்டியாக வந்துடும். ஆனால் இது மாதிரி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா மெயின்டைன் ஆகும். அந்த சாஃப்ட்னஸ் வந்து மறுபடியும் நைட்டு வரைக்கும், காலையில் செஞ்சோன்னா நைட்டு வரைக்கும் கூட அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகும். இப்போ பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது மாதிரி பிசைஞ்சிக்கணும். இது மாதிரி ஒரு 2 தரம் 3 தரம் பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் 3 தரம் மொத்தம், அதாவது நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் இன்னும் 3 தரம் நான் எண்ணெய் விட்டு அது மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் இது பாருங்கள், மாவு எப்படி வருது பார்த்தீங்களா, நல்லா ஸ்ட்ரிங்காட்டம் வரும் உங்களுக்கு. இப்போ இது வந்து எண்ணெய் மேலே ஊற்றி நம்ம இதை மூடி வச்சிடணும். மேலே வந்து நல்லா சொதம்பலாக எண்ணெய் இருக்கணும். நம்ம செய்யும் போது மிச்சம் இருக்கிற எண்ணெயை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம குக் பண்ணாத எண்ணெய்ங்கிறதால நல்லாவே உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா சொதம்பலாக இது மாதிரி தேய்ச்சி விட்டு மேலே வந்து எண்ணெய் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சிடணும். இப்போ இது வந்து நான் ஒப்பட்டுக்கு ஜாஸ்தியாக தான் மாவு போட்டிருக்கேன். ஏன்னா இதில் சப்பாத்தி செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த ஒப்பட்டு லிங்கோடையே நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் போஸ்ட் பண்ணுறேன். மைதா சப்பாத்தி இன் டிஃப்ரெண்ட் வே அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது என்னோடது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சப்பாத்தின்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த லிங்க்கும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள் நீங்கள். இப்போ இது மாதிரி எண்ணெய் சொதம்பலாக வச்சுட்டு இதை நாம் வந்து மூடி வச்சுட்டு நம்ம பூர்ணம் வேலையை பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடலைப்பருப்பு நான் கழுவிட்டு 3 தரம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது 3 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போ கடலைப்பருப்பு பதில் நம்ம துவரம்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் அதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. இதே போல் விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பும் யூஸ் பண்ணலாம், கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்லா கரெக்டாக இருக்குது வெந்திருக்கிறது. 3 சவுண்ட் விட்டுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், வெல்லம், அதாவது கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இன்னும் கம்மியாக கூட எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அதில் வந்து ஒரு உருண்டையை மிச்சம் பண்ணிவிடுவேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டு மிக்சியில் ரன் பண்ணி வாண்லிக்கு எடுத்துக்கலாம். இது வந்து வாண்லியில் நாம் ஒரு தரம் புரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரச்சனை இல்லாமல் சூப்பராக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏலக்காய், 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ நான் வந்து கொஞ்சம் வெல்லம் எடுத்துடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல் இருக்குது, அதனால் நான் 3/4 கப் அளவுக்கு போடுறேன். இப்போ நம்ம செய்யும்போது கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நம்ம மறுபடியும் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது கலக்கும் போது நம்ம புரட்டி எடுக்கும்போது அதில் வெல்லம் தெரியும் நமக்கு டேஸ்ட்டு. அப்போ டேஸ்ட் வேணால் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணிட்டு வரலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் நான் புரட்டியிருக்கேன். இது மாதிரி நம்ம புரட்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒப்பட்டு வந்து உங்களுக்கு நல்லா பிச்சாமல் அந்த பூர்ணம் வந்து நல்லா ஒரே மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா உதிரியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. இந்த அளவுக்கு நமக்கு இப்படி இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வரும் உங்களுக்கு ஒப்பட்டு. இது வந்து சிலர் பயப்படுவாங்க, ஒப்பட்டு செய்கிறதுனாவே ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. இது மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த சூடு ஆறிடும். நம்ம தோசைக்கல் எடுத்து இதெல்லாம் வைக்கும் போது இது சூடு ஆறிடும். ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உடனே நம்ம செய்யலாம். இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நம்ம உருண்டை செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த உருண்டை செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் டைம் பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாவில் வந்து கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ இது மாதிரி நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா இது மாதிரி வரும். இப்போ இது மாதிரி ஆனப்புறம் நம்ம இந்த எண்ணெயை கூட நம்ம இதில் தேய்ச்சிக்கலாம். வாழை இலை, பிளாஸ்டிக் கவரு, அப்புறம் வந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த கவரு, அது மாதிரி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு ஓரமாக நம்ம மாவு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு எடுத்தால் போதும். இப்போ ஈஸியாக நம்ம செய்யலாம். இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இது பாருங்கள், இது எவ்வளோ நல்ல ஜவ்வாட்டம் நல்லா வரும். இப்போ இது மாதிரி உருண்டை செஞ்சு நம்ம இதில் மத்தியில் வச்சுட்டு இப்படியே மேலே போட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நான் சொல்லி கொடுக்கறது பிகினர்ஸு கூட நான் தாராளமாக செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு மட்டும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம எடுத்துக்கணும். இது போல் நம்ம உருட்டிட்டு இப்போ பாருங்கள், தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை இப்படியே அழுத்தி விட்டுடணும். பாருங்கள், இது மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு சன்னமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சன்னமாக செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு செஞ்சோம் அப்படின்னா 3 வரைக்கும் நம்ம போடலாம். இந்த தோசைக்கல் சைஸுக்கு 3 போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கல் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு பக்கமாக எடுத்து போடலாம். இப்போ வந்து இதோடையே தான் நம்ம கமுத்தணும். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம இதில் கமுத்தணும். பார்த்தீங்களா, சூப்பராக வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். பிகினர்ஸ் கூட பயப்படாமல் தாராளமாக செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், ரொம்ப வேண்டாம், ஜஸ்ட் அதில் இருக்கிற எண்ணெயே போதும், ரொம்ப வேண்டியதில்லை. அனல் வந்து மீடியமாக இருந்ததா அப்படின்னா 2 நாள் தாங்கும் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி செஞ்சு வச்சோம் அப்படின்னா நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். இது வந்து எல்லாமே வாங்கி தான் சாப்பிடுவோம் நம்ம. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. இது மாதிரி கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. நல்லா சன்னமாக நம்ம செய்யலாம். வாழையில செய்யும்போது நம்ம பின்பக்கமாக திருப்பி போட்டு செய்யணும். பாருங்க, இப்போ ஒரு அளவுக்கு, அதாவது 200 கிராம் கடலைப்பருப்பு போட்டதுக்கு எத்தனை வந்திருக்கு பாருங்கள், 10-12 வந்திருக்கு.
இதில் வந்து நம்ம தேங்காய் ஒப்பட்டு, சக்கரவள்ளி கிழங்கு ஒப்பட்டு, இப்போ நான் வந்து கடலைப்பருப்பு செஞ்சுருக்கேன், துவரம் பருப்பும் போடலான்னு சொன்னேன் இல்லைங்களா. ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மைதா வைக்கணும், கரெக்டாக இருக்கணும். அந்த மைதா வைக்கிறதும் கரெக்டாக இருக்கணும். அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு, அதனால நம்ம லிமிட்டாக பார்த்து வைக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நாம் சிங்கிளாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பயப்படுவாங்க செய்யறதுக்கு. குழந்தைங்கள்லாம் ஹெல்ப்புக்கு வர முடியாது, சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் செய்யறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் நான் எல்லாமே ஈஸியாக செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பயமும் இல்லாமல் ஜாலியாக செய்யலாம். பாருங்க, இப்போ நம்ம இதை உருட்டி வச்சுட்டு அதை திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது போடுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். இப்படி நம்ம செய்யும்போது மாவு வந்து எந்த இடத்துல இல்லையோ அதை அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கு. இப்போ இதையும் கூட திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை வந்து இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி நமக்கு சரியாக வரல இந்த இடத்துல அப்படின்னா கூட நம்ம இந்த மாவை எடுத்து அப்படியே இதில் செஞ்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பயப்பட வேண்டாம். ஏன்னா பிகினர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வீடியோவை பார்த்தாலும் செய்யும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷன் எல்லாம் இல்லாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்வீங்க. மாவு வந்து கம்மியாக இருக்கிறதால தான் இது மாதிரி வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மாவு அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பூர்ணத்துடைய டேஸ்ட் தெரியாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு தட்டில் வச்சிடணும். இப்படி நம்ம வைக்கும்போது மறுபடியும் இது மேலேயே வைக்காமல் தனியாக இந்த பக்கம் வைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சூட்டுக்கு ஒன்றும் ஆகாமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது மாதிரி வைக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது இப்படியே இதோட மேலே வந்து நெய் சுட சுட போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் வந்து மிச்சமான இந்த மைதா மாவு, இந்த மேல் பூர்ணத்துக்கு நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, இதை வந்து இது மாதிரி நம்ம அதே ஷீட்லேயே இதே போல் செஞ்சுட்டு இப்போ அதை எடுத்துட்டு இதை டோஸ்ட் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு வேலை. இதை வச்சுட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து இது மேலே போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம எதுவும் எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இதில் இருக்கிற எண்ணெய் பசியே போதுமானதாக இருக்கும். நம்ம தட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் அதாவது இதில் எண்ணெய் இல்லை அப்படின்னா, இந்த மாவில் எண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கணும். இப்போ நான் அதில் இருந்த மாவு எண்ணெய் கரெக்டாக போயிடுச்சு. இப்போ அது இந்த பத்தாததுக்கு இந்த எண்ணெய் நான் தொட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக ஆயிடுச்சு. இது உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது வந்து கொஞ்சம் அனல் கூட்டிக்கணும். நாம இது வந்து அன்ஷேப்பாக தான் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேப் வராது, இதுக்கு ரவுண்டாக வராது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து சுட சுட நெய், அருமையான ஒப்பட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நெய் விட்டு பரிமாறணும் அப்படின்னா அருமையாக இருக்கும். சூடான நெய், சூடான ஒப்பட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.